शिव 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 நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, 9ஆம் பாவத்தை பத்தி தான் பாத்தீங்கன்னா பேச போறேன். நம்ம லக்னத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வெறுமனையா 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த பட்சத்துல 3ஆம் இடத்திற்கு 7ஆம் இடமாக வருவதால் இளைய சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கை துணையை பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்திற்கு 6ஆம் இடமாக வருவதால் அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய விரயஸ்தானம், கடன் பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் குறிக்கக்கூடிய இடம்ங்கிறது 6ஆம் இடத்தை நமக்கு குறிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் லக்னத்திற்கு 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம். மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு நம்ம 11ஆம் இடமாக 9ஆம் இடம்ங்கிறது வரதுனால இத்தனை ஸ்தானங்கள் நமக்கு குறிக்கிறாங்க. முக்கியமா 9ஆம் இடம் அப்படி இதை பத்தி சொன்னோம் அப்படின்னா 12 பாவங்களிலேயே மிக மிக உயர்வான உன்னதமான புண்ணியமான பாக்கிய ஸ்தானம் எனவும் அழைக்கப்படுறாங்க. கோவில் கட்டுதல், குலதெய்வ ஆசீர்வாதங்கள் இருந்தால், வம்சாவளி ஆசீர்வாதங்கள் இருந்தால், உதவி செய்தல், அன்னதானம் செய்தல், ஏழை எளியோருக்கு தன்னால் இயன்ற வரை சாப்பாடு போட்டு நம்ம கையில எந்த பொருள் இருக்கோ அந்த பொருள் எல்லாத்தையுமே அப்பாவுக்காரங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுவே குரு பகவான், சுக்கிர பகவான், வளர்பிரி சந்திர பகவான்ங்கிறவங்க உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்பா ஒரு ஞானக்காரகனா பாத்தீங்கன்னா இருப்பாங்க. தேவாரம், திருவாசகம், கோயில் கோயிலாக செல்லுதல், காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி எல்லாம் போறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடம் தாங்க நம்மளோட வாழ்க்கையில அப்பா செஞ்சக்கூடிய கர்ம வினைகள் எல்லாத்தையும் நமக்கு குறிக்கூடிய ஒரு பாவமா தான் இருக்கு. இப்போ இந்த ஜாதகன் பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், இந்த ஜாதகனுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது 9ஆம் இடம், அதாவது அப்பாவுடைய சாணத்துக்கு நம்ம தொழில் சாணம்ங்கிறது பார்க்கும்போது லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்தை குறிக்குது. அப்பேற்பட்ட சாணம்ல என்னென்ன மாதிரி கிரகங்கள் உட்கார்ந்துருந்தா என்னென்ன மாதிரி தொழில்கள் அப்பாக்கள் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல பொறுமையாவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரிய பகவான்ங்கிறவங்க லக்னத்துக்கு 6ல உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா 9க்கு 10ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க இல்லையா. அதனால நம்ம அப்பா ஒரு அரசு நிர்வாகம் உள்ளவங்களா தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஊர்ல ஒரு தலைமை பண்பு, தலைமை பொறுப்புங்கிறது ரொம்பவே அதிகமா கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. அதுவே 6ஆம் வீட்டுல லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல 9க்கு 10ஆம் வீட்டுல நமக்கு சந்திர பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கலைத்துறையில நாட்டம், கலைத்துறையில ஆர்வம், கற்பனை மலன்கள் எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்கும். அதையும் தாண்டி நமக்கு வளர்பிறை சந்திர பகவான், தேய்பிறை சந்திர பகவான் 2 விதமா நமக்கு பிரிக்கலாம். வளர்பிறை சந்திர பகவான் அப்படின்னா கோயில்ல போயிட்டு பஜனை பாடுதல், பஜனை பாடும் போதும் குரல் வளம்ங்கிறது ரொம்பவே அற்புதமா இருக்கும். தேய்பிறை சந்திர பகவான் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா கோயில்ல போயிட்டு பஜனை பாடும்போது குரல் வளம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாவே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இத்தனையும் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. இப்போ லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல 9க்கு பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்பா ஒரு இராணுவத்துறை, அப்பா ஒரு போலீஸ் இல்லப்பா, அப்பா ஒரு எலக்ட்ரிக் ஒர்க்கரா பாத்தீங்கன்னா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில திசைபுத்தி எல்லாமே நமக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 6ஆவது வீட்டுல புதன் பகவானும் 9ஆம் வீட்டுல அதுவே புதன் பகவானும் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அப்பா கணித கம்ப்யூட்டர் துறையில சார்ந்த துறையில பாத்தீங்கன்னா இருந்துட்டு பாத்தீங்கன்னா இருப்பாங்க. பேங்க்ல கிளர்க்கா இருக்கலாம். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா பேங்க்ல ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் உள்ள ஒரு ஆளா பாத்தீங்கன்னா இருக்கலாம். அதுவே
அந்த புதன் பகவான் பகை ஆயிட்டாலோ நீசம் ஆயிட்டாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வர்க்கோத்தமம் ஆயிட்டாலோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா காசு பணம் பழகக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஈவன் நம்ம படிக்காத ஆளுகிட்ட பஸ் கண்டக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். யார் யார்ட்டெல்லாம் காசு பணம் பழகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம வந்து மோஸ்ட்லி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அப்பாவுக்கு தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடம் லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக வந்து வருவதால அப்பா ஒரு போதிக்கிற திறமை, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற திறமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க வந்து இருக்கு. அதையும் தாண்டி நமக்கு 6ல் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்பா வந்து பெண்கள் விரும்பக்கூடிய ஆடை ஆபரணங்கள், ஃபேன்சி ட்ரெஸ்ஸு, ஃபேன்சி காம்படிஷன், அதையும் தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்திர வியாபாரங்கள், இந்த மாதிரி ஒரு சில பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி வாழ்க்கையில வந்து முன் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 6வது வீட்டுல லக்னத்துல இருந்து 6ஆம் வீட்டுல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்பா ஒரு இரும்பு சம்பந்தப்பட்டமான ஒரு சில தொழில்கள் எல்லாமே நமக்கு தாராளமா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு எடுத்துக்கலாம். அதுவே ராகு பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அப்பா எந்த ஒரு வேலைக்குமே போகாம சும்மா ஊர் சுத்திக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு மற்ற பெண்கள்கிட்ட தவறான முறையில நடந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ராகு போல இருக்கக்கூடிய ஒரு மோசமான கிரகம் இந்த 9 கிரகத்துல இல்லவே இல்லை அப்படிங்கிறத நான் இதுல வந்து பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கேது பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அப்பா உழைக்கிறாரோ இல்லையோ, அப்பா சம்பாதிக்கிறாரோ இல்லையோ, அப்பா குடும்பத்தை பார்த்துக்கிறாரோ இல்லையோ, என்ன நடக்கும்னா அப்பா மற்றவங்கள்ட்ட நீ வந்து இப்படி இரு அப்படி இரு இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களா வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம 9 கிரகத்தையும் நம்ம வந்து முழுசா பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 5 வயசுக்குள்ள என்ன மாதிரி ஒரு சில கேள்விகள் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து உட்காருவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த குழந்தையோடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக கேட்கறதுக்கு வருவாங்க. 2வது அந்த குழந்தையோட நேரத்துக்கு லேண்ட் ஏதாவது வாங்கி போடலாமா, இல்லை அப்படின்னா வீடு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் இருந்துச்சு வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டலாமா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. இல்லைப்பா நம்மளால நமக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஸை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. அதையும் தாண்டி அந்த குழந்தையோட நேரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத கேட்கறதுக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. இப்போ அம்மாவுடைய அப்பா அம்மா வந்து எப்படி வந்து இருக்காங்க, அப்பாவுடைய அப்பா அம்மா எப்படி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நல்லா இருக்குமா, நார்மலா இருக்குமா, இல்லை படுத்த படுக்கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்களா, இல்லை இறந்து போயிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம அந்த ஜாதகத்தை வச்சுதான் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு சில கேள்விகளோட தான் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போட தான் கண்டிப்பாக வந்து வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி நிவர்த்தி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு சொல்லிட்டு இந்த உன்னதமான வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தில் வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் என் முதற்கால வணக்கம். இன்னைக்கு நான் எதை பத்தி வந்து பேச இருக்கேன் அப்படின்னா 9ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவமா வந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நம்ம எப்படியெல்லாம் பலன் வந்து ஈஸியா எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லக்னம் துலாம் விருச்சிக லக்னம், லக்னத்துல இருந்து 9ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா கடகம்ங்கிறது வந்து வருது. இந்த கடகத்துல இருந்து தனக்கு 10ஆம் வீட்டை நம்ம வந்து பார்க்கும்போது மேஷ வீடானது வந்து பாத்தீங்கன்னா வருது. இப்போ நம்ம வெறுமனையா நம்ம 9ஆம் வீட்டையும் மெயின் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்காம லக்னத்துல இருந்து 4ஆம் வீட்டுக்கு 6ஆம் இடமாக வந்து வருவதால் 4ஆம் இடம்ங்கிறது அம்மா, 6ஆம் இடம்ங்கிறது அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஏற்படக்கூடிய நோய், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு வருது. அப்புறம் லக்னத்துல இருந்து 5ஆம் இடத்திற்கு
5ஆம் இடமாக வந்து வருவதால, 5ஆம் இடம்ங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் குழந்தைகள்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைங்களுக்கு 5க்கு 5ஆம் இடமாக வந்து வருவதால பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதே மாதிரி லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமாக வந்து வருவதால நம்ம வீட்டுக்காரம்மாவோட இல்ல கணவனுடைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்கள நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து எடுத்துக்கலாம். இப்போ 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாக, அதாவது லக்னத்துக்கு 6 நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி 9க்கு 10ஆம் இடம் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல சூரியன்ல இருந்து ராகுக்கு இது வரைக்கும் என்னென்ன கிரகங்கள் வந்து இருந்தா எப்படியெல்லாம் நம்ம வந்து பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ லக்னத்துல 6ஆம் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 9க்கு 10ஆம் வீட்லயும் சூரிய பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா தலைவலி பிரச்சனை, தலைவலி கோளாறுகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். ஒன் சைடா இருக்கக்கூடிய தலைவலி இருக்கும். சின்ன வயசுலயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க, இல்ல அப்படின்னா கண் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு சில அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா விரயம் வந்து ஆகிட்டு இருந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதாங்க வந்து இருக்கு. இப்போ 9க்கு நமக்கு 10ஆவது வீட்டுல சூரிய பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அப்பா அரசு சம்பந்தப்பட்ட ரீதியில, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ரீதியெல்லாம் கண்டிப்பா வேலையில வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்கங்கிறத மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்னத்துல இருந்து 6ஆம் வீட்டுல நமக்கு சந்திர பகவான்ங்கிறது வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா மனசெலவுலையும் சரி உடலளையும் சரி நிம்மதி அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஒரு மைண்ட் கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு வந்து இருப்பாங்கிற மாதிரியும், பிளஸ் 9க்கு 10ஆவது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்க அப்பா கண்டிப்பா வியாபாரம் ஒரு பிசினஸ் வந்து செஞ்சுதான் வந்து இருந்துட்டு இருந்திருப்பாங்கிறத நம்ம முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்னத்துல இருந்து 6ஆம் வீட்லயும் நமக்கு செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ரத்த சம்பந்தப்பட்டமான பிரச்சனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். ஒண்ணு ஹீமோகுளோபின், ஆர்பிசி, ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்து அந்த குழந்தைக்கு இருந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி 9ஆம் வீட்டுக்கு 10ஆவது வீடாக நமக்கு செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அப்பா கண்டிப்பா மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில ஏதாவது ஒரு வேலை வந்து செஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு வந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்னத்துல இருந்து 6ஆவது வீட்டுல புதன் பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைகள் தோல் சம்பந்தப்பட்ட மாதிரி பிரச்சனை எல்லாமே ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி அவங்க அப்பா அவங்க 9க்கு நம்ம பார்க்கும்போது அப்பாவுடைய ஸ்தானத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அப்பா வந்து ஒரு கணித கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில வந்து வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ லக்னத்துல இருந்து 6ஆவது வீட்டுல குரு பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்ன வயசா இருந்தாலும் சரி, 10ல இருந்து 15 வயசு, ஒரு 75 வயசு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம், கேஸ் வந்து பாத்தீங்கன்னா காலில் போய் கட்டிக்கும், கையில போய் கட்டிக்கும், தூக்கவே முடியாது, நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. இதுக்கு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட கிளைண்ட்ல டெய்லியும் 2 வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு போறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி 9க்கு 10ஆவது வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அப்பா ஆசிரியர் தொழில், ஒரு போதிக்கிற ஒரு தொழில், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு தொழில தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கணுங்கிற முதற்கொண்டு தான் நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல சுக்கிர பகவானும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு யூரின் ட்ரபிள், நீர்த்தாரை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 9க்கு 10ஆவது வீட்டுல சுக்கிர பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அப்பா சொந்தமா துணிக்கடை வந்து வச்சிருக்கலாம், இல்ல அப்படின்னா டெய்லரிங் ஒர்க் பார்க்கலாம், இல்ல அப்படின்னா பெண்கள் விரும்பும் ஆடை ஆபரணங்கள் தொழில வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்திருக்கலாங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 6ஆவது வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பாங்க.
இங்க இருக்கிறத கொஞ்சம் வந்து அங்கிட்ட நவுத்தி வைப்பா அப்படின்னா, ஏன் நீ செய்ய, உனக்கு கை இல்லையா, உனக்கு கால் இல்லையாங்கிற மாதிரி முதற்கொண்டு கேட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 9க்கு 10வது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஓனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்டிங் கடை வந்து வச்சு நடத்தலாம், இல்ல கூட்டிட்டு கூட போகலாம். இந்த மாதிரி நிறைய தொழில்களை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு வந்து இருக்கலாம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6வது வீட்டுல, அதாவது லக்னத்துல இருந்து நம்ம 6வது வீட்டுல ராகு பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க அந்த ஜாதகர் கண்டிப்பா ஒரு விஷக்கடி தின்னல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. விஷக்கடி தீண்டல்னா பாம்பு கடிச்சிருந்து, பாம்பு வந்து பாத்தீங்கன்னா தீண்டிருக்கலாம், நாய் கடிச்சிருந்துருக்கலாம், ஆடு மாடு இந்த மாதிரி ஒரு சில ஜந்துக்கள் வந்து அந்த நபரை முட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வந்து வச்சிருக்கலாங்க. இதுவே 9ஆம் வீட்டிற்கு 10ஆம் இடமாக நமக்கு ராகு பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா, அப்பா கமிஷன் பேசிக்கல போயிட்டு ஒரு நல்ல நபராக தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இதுவே லக்னத்துல இருந்து ராகு 6வது வீட்டுல கேது பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி சம்பட்டே ஆகுறது, சின்ன வயசுலயே முடி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையாகிறது, இல்லப்பா சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து கொட்டுறது, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ரீதியிலெல்லாம் அவங்க வந்து இருப்பாங்க. அதுவே 9க்கு 10வது வீட்டுல கேது பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா, அப்பா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைவாருங்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ தோல்வி அடைஞ்சிட்டா நம்மளோட திட்டங்களை மாத்துங்க, ஆனா இலக்கை ஒருபோதும் மாற்றாதீர்கள் என்று கூறி இந்த உன்னதமான வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். என்னோட பேரு வந்து தியாகு. நான் வந்து தாத்திங்கார்பேட்டையிலிருந்து வரேன். என்னோட ஃபோன் நம்பர் 9894970355. நன்றி.